அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12/12/2024 பரணி தீபம். இந்த நாள்ல தீபம் ஏற்றுபவர்கள் தவறாமல் இந்த முறைப்படி தீபம் ஏற்றி பாருங்க. உங்கள் கோடி கடனும் தீரும். நிச்சயமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். அதாவது பண வசியம் ஏற்படும். பரணி தீபம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டிற்கும் குறிப்பாக முன்னோர் வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாக இருக்கு. இந்த நாளில் தீபம் ஏற்றுறவங்க மாலை 6:20க்கு மேலே தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் போது முதல்ல நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் நிலைவாசல் தீபம். நீங்கள் எந்த தெய்வத்தின் அருளை பெற நினைத்தாலும் குலதெய்வத்தின் அருள் அவசியம் தேவை. குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் தான். முதல்ல நிலைவாசலுடைய வலப்புறம் ஒரு தீபமும் இடப்புறம் ஒரு தீபமும் ஏற்றி வைங்க. அதன் பிறகு பூஜை அறையில் இந்த முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும். பூஜை அறையில் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டில் அட்சதை அரிசியை பரப்பிக்கோங்க. அட்சதை அரிசி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை அரிசி எடுத்து அதில் சிறிதளவு நெய் கலந்து மஞ்சள் தூள் கலந்து ஏலக்காய் தூள் கலந்து மஞ்சள் அரிசி போல் பிசைந்து எடுத்து அதில் 5 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வட்டமாக விளக்குகளை வைக்கணும். தீபம் ஏற்றிக்கோங்க. பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பாலினால் செய்யப்பட்ட உணவுகளை வைங்க, பழங்களை வைங்க. இந்த தீபத்தை எந்த இடத்துல பூஜையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய திருவுருவப்படம் அல்லது சிவலிங்கங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த தீபத்தை வைக்கணும். எப்பவும் நீங்கள் வீட்டில் ஏற்றுற தீபத்தை ஏற்றிக்கோங்க. இந்த தீபத்தை கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்றணும். அதாவது 5 விளக்குகளை கண்டிப்பாக ஏற்றணும். நிலைவாசல் தீபமும் 5 விளக்குகளும் கண்டிப்பாக ஏற்றணும். இந்த தீபத்துடைய தனிச்சிறப்பு என்னென்னா, எப்போவுமே நம்ம தீபம் திரியை போட்ட உடனே ஒரு சிறிய விளக்குகளை வச்சு தீபம் ஏற்றுவோம், அல்லது தீக்குச்சியை வச்சு அப்படியே தீபம் ஏற்றுவோம். இந்த நாளில் முதல்ல கற்பூர தீபம் ஏற்றணும். அதாவது ஒவ்வொரு திரியின் நுனியிலும் சிறிதளவு கற்பூரத்தை துண்டாக வச்சுருங்க, சின்ன சின்ன துண்டுகளாக வச்சுருங்க. அந்த கற்பூரம் எரிந்து அதன் பிறகு திரி எரிய ஆரம்பிக்கும். அப்படி தீபம் ஏற்றும் போது, அதாவது கற்பூர தீபம் ஏற்றும் போது உங்கள் கர்ம வினை கண்டிப்பாக குறையும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரியோட நுனியில் ஒரு சிறு துளி கற்பூரத்தை வச்சுட்டு பொருத்துங்க. அப்படி பொருத்தும் போது அந்த கற்பூரம் கரையும் போது உங்கள் கஷ்டமெல்லாம் கரைந்து போகும். இந்த நாளில் கையில் ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு ஓம் சிவாய நம என்னும் மந்திரத்தை இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு இந்த தீபத்தை பார்த்து 111 முறை சொல்லுங்கள். உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்குங்க. இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692043 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.